வெல்கம் டு மை ஈஸி குக்கிங் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம தாராபுரம் டு ஆலியார் டேம் போன vlog தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறங்காட்டி நம்ம ட்ரெயினில் போகலான்னு ஃபஸ்ட்டு தாராபுரம் டு பழனி போயிட்டோம். பழனி ரயில்வே ஸ்டேஷனில் போய் நாங்கள் ட்ரெயின் ஏறி ஒரு 8 கிட்ட நாங்கள் பொள்ளாச்சியை ரீச் பண்ணிட்டோம். பொள்ளாச்சியிலிருந்து நிறைய மினி பஸ் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் அதில் ஆலியார் பஸ் ஏறி போயிட்டோம். ஒரு 1 hour கிட்ட ட்ராவல் ஆகுது. இப்போது நம்ம ஆலியாரை ரீச் பண்ணிட்டோம். இங்கே உள்ள நுழையிறக்கு என்ட்ரி ஃபீஸாக 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அழகிய இயற்கை காட்சிகள் கொண்ட மலைகளால் சூழப்பட்ட அழகிய அணை இந்த ஆலியார் அணை. இது பொள்ளாச்சிக்கும் வால்பாறைக்கும் இடையில தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த அணை காமராஜரால் கட்டப்பட்டது. இது 1962ஆம் ஆண்டு தான் இந்த அணை திறக்கப்பட்டது. மார்னிங் பயங்கர பசி ஆயிடுச்சு. சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலான்னு நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருந்தோன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். கூடவே இட்லியும் சாம்பாரும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம். சுற்றியும் மாமரமாக இருந்தது. அதுக்கு இடையில உட்காந்து டிஃபன் சாப்பிடும்போது செம ஜாலியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே சுற்றலான்னு கிளம்பியாச்சு. நிறைய கேம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கேம்ஸ்க்கும் 30 rupees இல்லாட்டி 40 rupees இப்படி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே கொஞ்ச நேரம் குழந்தைங்க விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருந்தது. அதுலேயும் கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. இப்போது லன்ச் டைம் ஆயிடுச்சு. லன்ச் சாப்பிட்டு அப்புறம் குளிக்க போகலான்னு லன்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி என்ன லன்ச் மெனு கொண்டு போயிருந்தோன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். நிறைய பேர் அங்கே லன்ச் ரெடி பண்ணி கொண்டு வந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம லஞ்சை சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பார்க் மட்டும் இல்லாமல் மீன் காட்சியகம், தீம் பார்க் இதெல்லாம் மீன்வளத்துறையினரால் பராமரிச்சுட்டு வர்றாங்க. நிறைய குழந்தைங்க குளிச்சிட்டு இருந்தாங்க. இது கூடவே தண்ணி ஓடிட்டு இருந்தது. இங்கே பெரியவங்களும் குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே பஸ் வருது. அங்கேயே ஏறி நம்ம பொள்ளாச்சி போய்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.